சார் ஐயநாதன் சார் வணக்கம். ஐயநாதன் சார், என்னன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவினுடைய ஆஃபீஸ்ல இருந்து வெளியில வந்திருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு 3 பேப்பர் மட்டும்தான் வெளியில வந்தது சார். இந்த பக்கம் வந்து பிரசிடென்ட் ஆஃபீஸ்ல இருந்து வெளியில வந்திருக்கக்கூடிய பேப்பர் வந்து மொத்தம் 6 பக்கம் வெளியில வந்திருக்குது சார். ஆனால் இன்னைக்கு அவங்க வெளியில விட்டுருக்கிறது 3 பக்கம் தான் விட்டுருக்குறாங்க. ஒரு 5 பக்கம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5-6 பக்கம் வந்திருக்கு. முதல் 2 பக்கத்தில் என்ன பிரசிடென்ட் ஆஃபீஸ் வந்து என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத பற்றி யாருக்கும் தெரியாது சார். இது ரொம்ப அஃபீஷியலாக வெளியில் வந்த ப்ரெஸ் ரிலீஸா அப்படின்னா அஃபீஷியலாக வெளியில் வந்ததும் கிடையாது. இது ஐயநாதன் சார், நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதுங்களா? நல்லா கேட்குது. ஆமா, இது வந்து ஒரு ரொம்ப இந்த நாட்டினுடைய ஹையர் ஆபீஸ்ல இருந்து ஒரு ஹையர் ஆபீஸ்க்கு எழுதப்பட்ட கடிதம் சார். இது நாட்டு ஜிஓ சார். இது பப்ளிக்ல இவங்க போடல. ஒரு பிரசிடென்ட் ஆபீஸ்ல இருந்து இப்படி வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம் இப்படி எழுதப்பட்ட தேதியிலேயே எழுதப்பட்ட உடனேயே வெளியில வருவது இதுதான் முதல் முறை சார். நாங்களும் இத்தனை வருஷம் இந்த பிரஸ்ல வேலை செய்யறோம், இப்படி நாங்க பார்த்தது கிடையாது. முன்னால இருக்கிற 2 பக்கத்தை மட்டும் கட் பண்ணிட்டு மீதம் இருக்கக்கூடியதை மட்டும் இவர்கள் வைத்திருக்கிறார்கள் சார். இது வந்து ஒரு என்னோட யூகம் சரியாக இருந்ததுன்னா இது வந்து ரொம்ப சீக்கிரட்டாக எழுதப்பட்ட கேள்விகளாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது இன்னைக்கு பப்ளிக்ல வந்ததற்கு பின்ன பொதுத்தளத்திற்கு இது வந்ததே ஏதோ ஒரு வகையான அரசியல் தானா சார் இது? ஆமா, அவங்களுக்கு என்ன அப்படின்னம்னா உச்சநீதிமன்றத்தினுடைய செயல்பாட்டை ஒரு விவாதத்திற்குரியதாக சர்ச்சைக்குரியதாக மாற்றக்கூடிய ஒன்றிய அரசுடைய முயற்சி தான் இது. ஓகே, அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னம்னா இப்ப பாருங்க, நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன். நாலாவது கேள்வி எடுத்துங்க. In Article 361 of the Constitution, immunity given to President and governors from legal action while in office. Okay. An absolute bar to judicial review in relation to the actions of a governor under Article 21. Okay. எதோட முடிச்சு போடுறாங்க பாருங்க. ஆளுநர் மீது குடியரசுத் தலைவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விடயம் வேற. கான்ஸ்டிடியூஷன் படி 200-201 படி இவர்கள் செயல்பட வேண்டிய அந்த பொறுப்புணர்வு அப்படின்றது வேற. இப்ப இந்த நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு அப்படின்னோம்னா, நீங்க எடுக்க வேண்டிய அந்த responsibility bestowed through this article to you, நீங்க அதை செஞ்சீங்களா இல்லையா? நீங்க செய்யாத போது நாங்க செய்வோம் சார். ஓகே, நீங்க அதை தாமதிச்சீங்க, காரணம் இல்லாத தாமதிச்சீங்க, காரணம் இல்லாத கிடப்புல வச்சீங்க. அப்போ கான்ஸ்டிடியூஷன் ஒரு இயங்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட், லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்றது அதான் இயங்கக்கூடிய டாக்குமெண்ட். அப்ப நீங்க அதுல உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு எடுத்துட்டு பேசக்கூடாது. ஆனா இங்க இந்த கேள்வியை பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதையும் இதை எடுத்து முடிச்சு போடுறாங்க அப்படின்னம்னா இது எப்படி? இது ஆளுநர்கள் எந்த ஆளுநர் மீதும் தனிப்பட்ட நடவடிக்கை அவங்களுடைய என்ன விதமான அவங்களுடைய நடவடிக்கை எடுக்க தவறினார்களோ அதை பத்தி உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தான் ஏப்ரல் 8 தீர்ப்பு. இந்த மாதிரி ஒன்னொன்னுத்தையும் இருக்குது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, நீங்க கூட பேசும்போது சொன்னீங்க இத வந்துட்டு ஆளுநர்கள் வந்துட்டு எதிர்கட்சிகள் அப்படின்னு. இந்த மோடி அரசு வந்துட்டு எல்லாருமே எதிர்கட்சியா தான் நினைக்குது. எல்லாரையும் சிபிஎஸ்சினால எதிர்கட்சி தான், உச்ச நீதிமன்றம் எதிர்கட்சி தான், எல்லாருமே எதிர்கட்சி தான். அவங்களுக்கு வந்துட்டு எதையுமே வந்துட்டு இப்ப கூட சொல்றாரு, தம்பி செல்வ கூட சொன்னாரு, பிஜேபி வந்து ஒரு ஜனநாயகத்தை மதிக்கிற கட்சி அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன், ஜனநாயகத்தை பிஜேபி பதிச்சதுன்னா அரவிந்த் அக்ஷருக்கு வந்துட்டு டெய்லி விவாதம் நடத்துறதுக்கு பொருளே இருக்காது. அந்த மாதிரி ஆயிடும். ரொம்ப முக்கியமான விஷயம் சார். ஐயநாதன் சார், நான் திரும்பவும் நான் கேட்க விரும்புறேன் சார். இங்க பாருங்களேன் சார், இந்த ஒரு மூணு பேப்பர் வெளியில வந்திருக்கு சார். அந்த பேப்பர்ல அது எத்தனாவது பக்கம் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. பக்கம் 3, பக்கம் 4, பக்கம் 5 சார். அப்போ முன்னால 2 பக்கம் வந்து பிரசிடென்டால எழுதப்பட்டிருக்கு சார். இது ரொம்ப ஹையர் ஆபீஸ்ல இருந்து எழுதப்பட்ட கடிதம்ங்கிறதுனால குறிப்பிட்ட நபருக்கு யாருக்கு அந்த லெட்டர் கோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டைரக்ட் டிஓ லெட்டர் வந்து டைரக்ட் லெட்டர் வந்து மென்ஷன் பண்ணி தான் ஆகணும் சார். அவங்க இப்போ பிரசிடென்ட் ஆஃபீஸில் இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்குன்ட்டு எழுத முடியாது சார். சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ்க்கு தான். கரெக்டா சார்? அப்படிதானே சார் அர்த்தம்?
ரிஜிஸ்டர் யாரோ ஒருத்தருக்கு குறிப்பிட்டு தான் அவர்கள் அந்த கடிதத்தை எழுத முடியும். அப்போ முன்னால 2 பக்கம் எழுதி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கடிதங்கள் பிரசிடென்ட் ஆபீஸ்னுடைய செக்ரட்டரி ஆபீஸ் மூலமா வெளியில வருவதற்கு, அபிஷியலா வெளியில வருவதற்கு வாய்ப்பு இல்லை சார். அப்போ இந்த கடிதம் வெளியில் விடப்பட்டதே இல்லீகலா தான் வெளியில விட்டுருக்காங்களா சார் இத? ஆமா, இப்ப அவங்களுடைய விளக்கம் கேட்கணும் அப்படின்னம்னா 143 எம்பவரிங் குடியரசுத் தலைவர் வந்துட்டு அந்த அது கொடுக்குது. நீங்க வந்துட்டு விளக்கம் கேட்டுக்கங்க, விளக்கத்தை பெறலாம் அப்படின்ட்டு. அதை வந்துட்டு இவங்க வெளிப்படையா நாட்டுக்கு தெரிவிச்சுதான் செய்யணும்ன்றது அவசியம் இல்லையே. புரியுது சார், புரியுது. அவங்க வந்துட்டு அதை ரகசியமாவே கேட்டுக்கிட்டு அதை சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுறலாம். ஏன் இதை சர்ச்சையாக்கணும்? நான் அதான் சொல்றேன், இவங்களுக்கு சர்ச்சையாக்கணும்ன்ற ஒரு நோக்கம் இருக்குது. அப்ப இதை புரியுது சார். உச்ச நீதிமன்றத்தையும் ஒரு சர்ச்சைக்குரியதாக்கணும். அது எப்படி இப்ப நாட்டுல ஒரு பகுதியை நான் பாத்தீங்க அப்படின்னம்னா, உதாரணத்துக்கு பாஜக ஆதரவாளர் என்ன சொல்றாங்கன்னா, அது எப்படி ஒரு பிரசிடென்ட் வந்துட்டு ஒரு கோர்ட் கொஸ்டின் பண்ண முடியும்? அது எப்படி ஒரு இன்னைக்கு வந்து மாநில அரசு கடுமையா கண்டிச்சிருக்கு. போலீஸ்ல வந்து அக்யூஸ்ட் எல்லாரும் வந்து அக்யூஸ்ட் மட்டும் தான் பாத்ரூம்ல வலிக்கு விடுறாங்க. அத நாம இன்னொரு நாள் பேசலாம் சார். சார் இங்க பாருங்க சார். சார் அதாவது உங்களுக்கு வசதிப்படுற எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்க. அண்ணா எதை பேசும்போது நீங்க எதை பேசுறீங்க? அண்ணே நீங்க ஒரு இதெல்லாம் அத்துமீறல், அதிகார அத்துமீறல். இந்த அதெல்லாம் நீங்க கண்டிக்கணும் பொதுத்தளத்துல. சார் இது ஒரு அதிகார அத்துமீறல் இல்லையா? கிடையாது, அத்துமீறல் கிடையாது. முடிக்கிறேன். ஐயனாதன் சார் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்கிறேன் சார், டைம் ஆச்சு சார். இல்ல ஒன்னு விஷயம் சொல்றேன். உச்ச நீதிமன்றம் அத்துமீறியதாக எந்த இடத்துல இருந்தோ எந்த லீகல் எக்ஸ்பர்ட்டோ சொல்லவே இல்லை. 415 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பு அது. இட் இஸ் தேர் ஃபார் எவரிபடி டு see. அது செல்வம் பார்க்கலாம், ஐயநாதனை பார்க்கலாம், அரவிந்தாக்ஷனை பார்க்கலாம், வடக்கறிஞர் ஐயா சூரிய பிரகாசம் போன்றவர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம் என்னன்னா, இட் இஸ் a open jurisprudence about the issue involved. இவ்வளவுதான் சார். இதுல ரொம்ப தெளிவான ஜட்ஜ்மென்ட். குழப்ப நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய அதிகார பறிபோகுது, ஆதிக்க பறிபோகுது. சார் ஒரு அதிகார பறிபோகுது சார்.